திருமங்கையாழ்வார் எப்பேற்பட்டவர்னா ஆரவாரம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருக்குறையலூருங்கிற க்ஷேத்திரத்துல தோன்றியவர். திருவாலி திருநகரி க்ஷேத்திரங்கள் நீங்கள் அறிவீர்கள். அதற்கு மத்தியில் உள்ள ஊர் திருக்குறையலூர். அங்கேதான் திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ணார். அது எப்படிப்பட்ட ஊர்னா ஆரவாரம் மிக்க வயல்கள் அங்க இருக்குமா. வயல்ல என்னப்பா ஆரவாரம்னா, ஆமா, நடுவது, அப்புறம் அறுப்பது, விதைப்பது, இது போல அடுத்தடுத்து அந்த விவசாய பணிங்கிறது நடந்துட்டே இருக்குமா. அதான் கலிமிக்க சென்னல். இங்க பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானம், கலி என்றால் ஆரவாரம்னு அர்த்தம். கலிமிக்க அப்படின்னா ஆரவாரம் மிகுந்ததான. எப்போதும் வயல்ல பார்த்தா களை அறுக்கணும், கட்டு சுமக்கணும், என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ நாலா வேலையும் நானே பார்க்கணும்னு மக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம். அப்படி கலிமிக்க ஆரவாரம் மிக்க சென்னல் கழனி. கழனினா வயல்னு அர்த்தம். சென்னல் கழனினா நெற்பயிர்கள் விளையக்கூடிய வயல்கள்னு அர்த்தம். கண்ணல் அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம். சென்னல் அப்படின்னா பேடி, நெற்பயிர்னு அர்த்தம். அப்போ கலிமிக்க சென்னல் கழனினா அந்த திருக்குறையலூர் இன்றும் பாருங்களேன், அத்தனை விவசாய வயல்கள் அவ்வளவு நிறையாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாய வயல்களிலே ஆரவாரமும் நிறைந்திருக்குமா. இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தா அந்த வயல்கள்ல இன்னொரு ஆரவாரம் திருமங்கை ஆழ்வாராலேயே ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, திருநாங்கூரில் 11 கருட சேவை வைபவம் என்பது நடைபெறும். அந்த 11 கருட சேவை வைபவத்துல பார்த்தா திருமங்கையாழ்வார் எழுந்தருளும் போது அந்த வயல் மீதே திருவடி வைத்து அவரை எழுந்தருள பண்ணிட்டு வருவா. அதுலயும் அந்த வயலை உடைய அந்த விவசாயிகள் இன்றும் என்ன கருதுகிறார்கள்னா, ஆழ்வார் ஆரவாரத்தோடு எங்க வயல்ல இறங்கினார்னா விளைச்சல் நன்றாக நடக்கும். பொதுவாக நாம ஏதாவது வயல்ல போய் கால் வச்சோம்னா, என்னப்பா இது பயிர் விளைந்த அந்த வயல்ல போய் இப்படி கால் வைக்கலாமா என்று கேட்பார்கள். ஆனா திருமங்கையாழ்வார் திருநாங்கூர்ல புறப்பட்டு வரும்போது அத்தனை விவசாயிகளும் எங்க தலைவர் திருமங்கையாழ்வார், அவர் வந்து திருவடி வச்சா எங்க வயல்ல அவ்வளவு விளைச்சல் நன்றாக நடக்கும் என்று மெனக்கெட்டு வயல்லையே ஆழ்வாரை எழுந்தருள பண்ணிட்டு போவா. அப்போ ஆரவாரம் மிக்க வயல் தானே. அதனாலதான் களிமிக்க சென்னல். ஆரவாரம் மிக்க அந்த நெற்பயிர்கள் நிறைந்த கழனி, வயல்கள் சூழ்ந்த குறையல். குறையல் என்பது திருக்குறையலூர். அப்ப கலிமிக்க சென்னல் கழனி குறையல். அங்கே அவதரித்தவர் யாருன்னா கலை பெருமான். கலை என்றால் நூல்கள்னு அர்த்தம். கலை பெருமான் அப்படின்னா நூல்களை அருளி செய்த தலைவராகிய திருமங்கையாழ்வார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவிழுகுற்றெருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்று 6 பிரபந்தங்கள் அருளிய, 6 கலைகள் அருளிய. அதனால இந்த இடத்துல கலைனா ஒரு நூல் என்று அர்த்தம். கலைனா ஆர்ட்னு அர்த்தம். வேறு கலை இருக்கு, அந்த பேதம் இப்ப தேவையில்லை. கலை அப்படின்னா இந்த இடத்துல நூல்கள்னு அர்த்தம். கலை பெருமான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடியபடி வேதத்துக்கு 4 வேதத்துக்கு 6 அங்கம். அதுபோல நம்மாழ்வார் பாடிய 4 வேதங்களுக்கு நிகரான 4 பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்களைப் போல 6 பிரபந்தங்கள் திருமங்கையாழ்வார் பாடி கொடுத்தார்.